Hello, guys. Welcome to the live session, live free seminar of Oxford College. This seminar is conducted to give you the idea about our English diploma program. So, இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட ஃப்ரீ செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாரையும் எங்களுடைய கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செமினார்ல இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்போறது எங்களுடைய இந்த இங்கிலீஷ் மேரதன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பற்றிய சில விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவூட்டல் தரப்போறோம். அப்போ உங்களுக்கு அதை வச்சு இந்த ப்ரோக்ராம் எப்படிப்பட்டது, அதனுடைய ப்ரோக்ரஸ் என்ன, அதோடைய அவுட்கம் என்ன, இதுல எப்படி மாணவர்கள் பெனிஃபிட்ஸ் பெறாங்கன்றத நாங்க ஃபர்தரா உங்களுக்கு அதை திங்க் பண்ணக்கூடியதா இருக்கும். எங்களோட காலேஜை பற்றின ஒரு முழுமையான ஐடியாவையும் உங்களுக்கு பெறக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துல இந்த ஃப்ரீ செமினாரை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 40 to 45 மினிட்ஸுக்குள்ள இந்த செமினாரை நான் உங்களுக்கு செய்ய போறேன். அதனால ஃப்ரம் த பிகினிங், அதாவது தொடக்கத்துல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த செமினார்ல அப்படியே இணைஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லான ஒரு செமினாரா இருக்கும். ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மரதன்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில ஆட்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது இந்த ப்ரோக்ராமுக்கு புதுசா ஜாயின் பண்றவங்க கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இங்கிலீஷ் மரதன்ன்றது ஆன்லைன்ல இலங்கை பூரா மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் எங்களுடைய பிரான்ச்சஸை நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கிலீஷ் ஸ்பெஷலா வந்து இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜா யூஸ் பண்றாக்களுக்காக இந்த ப்ரோக்ராம் டோட்டலா டிசைன் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இந்த இங்கிலீஷ் மேரத்தன் டிப்ளமா இன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம்னு சொல்றது பார்த்தோம்னா, இந்த இங்கிலீஷ் மேரத்தன்ன்றது வந்து இட்ஸ் நாட் லைக் 100 meters 200 meters 400 meters. அது வந்து 100 மீட்டர் ஓட்டப்பட்டி மாதிரி வேகமா ஒரு விஷயம் இல்லை, நாங்க வேகமா செய்யற ஒரு விஷயம் இல்லை. மேரதன்ன்றது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்டா போறாள் செகண்டா போறாளை தாண்டி யாரு அந்த ஸ்டெமினாவோட அந்த கட்ஸோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த ப்ராப்பரா அதை கம்ப்ளீட் பண்றாங்களோ, ஸோ அதை நாங்க பேஸா வச்சுதான் இந்த இங்கிலீஷ் மேரத்தன்ன்றதை நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எங்களோட ட்ரேட்மார்க்கா வச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மேரத்தன், அப்ப மேரத்தன் ஓடுறது எப்படியோ அது போலதான் இங்கிலீஷ் லேர்னிங்கும். ஸோ எடுத்தோடனே இன்ஸ்டன்டா நாங்க செய்யற வேலை இல்லை. லேர்னிங், லாங்குவேஜ் லேர்னிங்ன்றது வந்து நாங்க இன்ஸ்டன்டா செய்யற வேலை இல்லை. இட்ஸ் நாட் அ மேஜிக், அது ஒரு மேஜிக் இல்லை. ரைட், மேஜிக் பண்ற மாதிரி நாங்க இமீடியட்டா இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேச வைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதுக்குரிய நிறைய வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்க கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி எங்களோட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த த்ரூ அவுட் த ஜேர்னி, ஆக்ஸ்போர்ட் கல்லூரியோட ஜேர்னியில கிட்டத்தட்ட நாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க உருவாக்கின அந்த அனுபவத்தோட தான் இந்த ப்ரோக்ராமை இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஆன்லைன் கிளாஸை இன்றைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா எங்களுக்கு ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த இங்கிலீஷ் மேரதன் ப்ரோக்ராம்ன்றதை நான் ஃபர்தரா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஐம் கோனா கிவ் யூ அ மினிட். உங்களுக்கு ஒரு 1 minute தரப்போறேன். உங்களால ஒரு 3 கேள்வி இருக்கு, அந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடலாமான்னு பாருங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரைட். ஸோ இந்த 3 கேள்விக்கும் சரியா ஆன்சர் பண்ணவங்களுக்கு, லைக் உங்களுடைய இந்த லெவல், இப்போ உங்களுக்கு தெரியும் சிஎஃப்எஸ்ஆர்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல். இப்போ அதை பார்த்தோம்னா A1 A2 B1 B2 C1 C2ன்றதுல தான் அது. இப்போ A1 A2ன்றது வெரி பேசிக்கா போகும், பேசிக்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல், அப்போ அட்வான்ஸ் லெவல் தான் C1 C2ன்றது நடக்கும். அப்போ ஒவ்வொரு கேள்விக்குரிய லெவலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன். அப்போ எந்தெந்த கேள்விக்கு உங்களோட ஆன்சர் சரியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் இந்த இருக்கு. அப்ப she doesn't like going to the movies. அப்ப doesn't like, அவ என்ன, ஷீன்றது வந்து சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு, நாங்க டசன்ட் பாவிக்கணும். அப்ப she doesn't like going to the movies. By this time next year I will have graduated from school. He is the best player in the team.
அப்ப இந்த 3 ஆன்சர்ஸும் உங்களுக்கு சரியா இருக்குமாண்டா இங்கிலீஷ்ல உங்களுக்கு B1 அதாவது இன்டர்மீடியட் லெவலுக்கு B2 இன்டர்மீடியட் லெவலுக்கு போகக்கூடிய அதாவது ஒரு இங்கிலீஷ்ல மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல ஒரு புள்ள 2 புள்ளண்டாலும் நீங்க பேசிக் லெவல்ல இருக்கிறீங்கன்றத உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியமா இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த கொஸ்டின்ஸை நான் உங்களுக்கு தந்ததுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். இப்போ அதே நேரத்தில் உங்களோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குமென்று உங்களுக்கு தெரிஞ்சதுண்டா இந்த ப்ரோக்ராம் இந்த ஃப்ரீ செமினார் உங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை இங்கிலீஷ் பேசுறதுக்கோ இங்கிலீஷ் பழகுறதுக்கோ இப்ப ஸ்கூல்ல நாங்க இங்கிலீஷ் படிக்கிறோம், கிளாஸஸுக்கு போறோம், வெளியில ஸ்போக்கன் கிளாஸஸுக்கு எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் எனக்கு இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கு. ஸ்டில் ஐ கேனாட் express my ideas in English. Why? What's the reason? So this is the reason. There are two reasons we have majorly. One is I don't have the confidence to speak English. That is a major problem. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். எத்தனை கிளாஸ், நோ மேட்டர் வாட், ஹவு மெனி கிளாஸஸ், நோ மேட்டர் ஹவு மெனி கிளாஸஸ் வி அட்டெண்டட், ஹவு மெனி கோர்சஸ் வி டிட், ஹவு மச் மணி வி ஸ்பெண்ட், பட் ஸ்டில் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் தென் ஹவு கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்? எனக்கு எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ கோர்சஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கலாம், எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாட்டி எப்படி என்னால் இங்கிலீஷ் பேச முடியும்ன்றது ஒரு கேள்விக்குரிய பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா I seek opportunities to start speaking English. ரெண்டாவது எனக்கு இருக்கிற பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நான் மெட்டாக்கள்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறேன். யாராவது என்னோட இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணும் போது 199% வச்ச கம்ப்ளைண்ட்ஸ் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்றதுதான் அவங்களோட மேஜர் ரீசன்ஸா இருந்தது. ஏன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கின்றதுக்கு பேசுறதுக்குரிய நான் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சொல்றது ஒரு கட்ஸ் இல்ல. அதே நேரத்துல யாரோட போய் பேசுறேன், எத்தனை தான் இங்கிலீஷ் படிச்சாலும் பேப்பர்ல 100க்கு 100 எடுத்தாலும் யாரோட நான் பேசுறேன். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாராவது என்கிட்ட பேசினா நான் பேசுவேன், யாராவது பேசினா பேசுவேன், யாராவது என்னோட பேசினா என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, யார் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் போய் பேசினாலும் அவங்க பேசுறாங்க இல்ல. அப்ப இங்க நான் யாரும் என்னோட பேசுவாங்கன்ற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். சோ இங்க பார்த்தோம்டா இந்த 2 ப்ராப்ளமுக்கும் மெத்தாக்களோ சரி அல்லது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியாம இருக்குன்றதுக்கோ சரி அவுட் சோர்ஸோ எந்தவித ரீசனுமே இல்லை. இதுக்கு மெயினான ரீசன் உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் நீங்க தான். யூ ஆர் தி ஒன்லி ரீசன் ஹூ புட் த பேரியர்ஸ். நீங்க தான் உங்களுக்கு நீங்களே பேரியர்ஸ் போட்டிருக்கீங்க. சேம். ஸோ யூ ஜஸ்டிஃபை தட். எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்றதை நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க, சமாளிக்கிறீங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் don't come, we have to create them. opportunities ஒரு நாள் நம்மளை தேடி வராது. so we have to நாங்க தான் அதை உருவாக்கணும். அது எப்படின்றது நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். so இந்த 2 விஷயம் உங்களோட லைஃப்ல இருக்கா இல்லையான்றத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. so இந்த பிரச்சனை தான் உங்கள்ட்ட இருக்குண்டா, here we have solution for you. இந்த பிரச்சனைகள் உங்கள்ட்ட இருக்குமாண்டா எங்கள்கிட்ட இருக்கிற சொல்யூஷன் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமா இருக்கும். ஸோ இந்த செமினாருக்கு ஜாயின் பண்ணவங்க புதுசா இந்த குரூப்ல இருக்கார்கள் இருப்பீங்க, பழைய குரூப்ஸ்ல இருந்தாக்கள் இருப்பீங்க. இப்ப ஃபேஸ்புக்ல புதுசா ரன் பண்ற ஒரு வீடியோ பார்த்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அடில நாங்க சொல்லியிருப்போம். பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ன்றது ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை பேஸா வச்சு ஹியூமன் எப்படி பாவிக்கிற ஒரு மனுஷன் ஒரு மொழியை எப்படி பாவிக்கிறான்ன்ற பொறுத்து தான் அந்த லாங்குவேஜ் உருவாகுதுன்றதை நாங்க சொல்லியிருப்போம். அப்ப அந்த லாங்குவேஜை இலகுவாக கற்கிறதுக்குரிய எங்கள்கிட்ட 5 வழிமுறைகள் இருக்குன்றதையும் அந்த வீடியோல நாங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்ப அந்த 5 வழிமுறைகள் என்ன, அந்த 5 வழிமுறையை நாங்க சரியா பின்பற்றோம்னா இங்கிலீஷ் பேசலுமான்னு பாத்தீங்கன்னா இந்த 5 வழிமுறைகளும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பொலிக்ளாட்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க, பீப்புள் இருக்காங்க. பொலிக்ளாட்ஸ் சொல்றவங்க பார்த்தோம்னா நிறைய லாங்குவேஜஸ் பேசுறவங்க. அவங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் கிட்டத்தட்ட 8-10 லாங்குவேஜ் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சரி ஒவ்வொரு முறையிலயும் சரி வித்தியாசமான முறைகள்ல ஒவ்வொரு மொழிகள்ல ஆர்வம் இருக்கிறவங்க. உங்களுக்கு இப்ப பிளேயிங்ல, டான்சிங்ல, சிங்கிங்ல ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு லாங்குவேஜ் லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற நாட்டு மொழிகளை கற்றுக்கொள்ளணும் ஆர்வம் இருக்கிறவங்க, இப்படி அவங்கள நாங்க பொலிக்ளாட்ஸ் சொல்லுவோம். சோ அவங்களோட வழிமுறைகளை நாங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொன்ன முறைகளை நாங்க 5ஆ கேட்டகரைஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை நாங்க கொண்டு போறோம். சோ இது நாங்க எங்களுடைய விருப்பத்துக்கோ சரி அல்லது நாங்க பெஸ்டா இருக்கணும் பண்றதுக்காக கிரியேட் பண்ணது இல்ல.
ஒரு லாங்குவேஜ் என்ன இன்ட்ரெஸ்டா படிக்கிறவங்க நிறைய பேர் ஆராய்ச்சிகள், அவங்களோட ஆராய்ச்சிகள், எங்களோட மாணவர்கள் அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த ப்ரோக்ராம்ல நாங்க இந்த 5 வழிமுறைகளையும் பின்பற்றோம். இட்ஸ் வெரி சிம்பிள். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே இல்ல, சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. அது என்னன்றது நாங்க பார்க்க போறோம். ஸோ ஏன் இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல இங்கிலீஷ் மேரதன் ப்ரோக்ராமை நீங்க கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நாங்க வழிமுறை ஸ்டெப் 1, we identify a student. So we should know the existing knowledge of our student who are joining us. எங்களோட இணையிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் என்னன்றது எங்களுக்கு தெரியணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். 10ஓட 11 கும்பலோட நாங்க கிளாஸ் செய்யலாது. எங்களோட ஜாயின் பண்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவங்களோட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் இருக்குன்றது வந்து எங்களுக்கு கட்டாயம் தெரியணும். நீங்க 100 no matter how many students join us, we evaluate each and every students when they join this program. அவங்க இந்த ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணும்போது நாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டையும் வந்து இவாலுவேட் பண்ணி தான் எடுக்கிறோம். எப்படி we give them a placement examination. So placement exam இப்ப இந்த 3 கேள்வி எப்படி உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணதோ அது போல பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க எங்களுக்கு கொடுக்குற ஆன்சர்ஸ் அடிப்படையில உங்களை நாங்க கேட்டகரைஸ் பண்றோம். அப்ப நாங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க உங்களுக்கு பேசிக்ல இருந்து இங்கிலீஷ் தேவையா, அல்லது இங்கிலீஷை வச்சு நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளா, அல்லது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் பேசிக் நாலேஜ் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, நீங்க ஃபர்தரா டெவலப் ஆக விரும்புற ஒரு ஆளான்றது நீங்க தர உங்களுடைய ஜெனியூனான அந்த ஆன்சர்ஸ்ல இருந்து நாங்க கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப எங்களுடைய மாணவர்களுடைய பேசிக் நீட்ஸ் என்னன்றது எங்களுக்கு தெரியும். யாரு எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அத்தனை பேர் பேசிக் நீட்ஸையும் நாங்க வந்து தெரிஞ்சு கொண்டுதான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றோம். அப்ப எங்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி இந்த ப்ரோக்ராம்ல எந்த விதமான என்ன சொல்றது வந்து என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஜாயின் பண்ணேன் யாருமே கவனிக்கல என்ற ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இல்லை. Everyone is treated equally and we categorize them according to the existing knowledge. அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் நாலேஜின் அடிப்படையில நாங்க அவங்களை கேட்டகரைஸ் பண்றோம். அண்ட் ரெண்டாவது, ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு கிராமர் படிச்சா காணாது. கிளாஸ் ரூம்ல இருந்து இங்கிலீஷ் படிச்சா உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. தட்ஸ் 100% ஷூர். நாங்களே சொல்றோம், எங்களோட கிளாஸுக்கு மட்டும் வாரதால உங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. தட்ஸ் ட்ரூ. யூ நீட் டு practice the language. The more you practice, the more you speak. So therefore, we have a lot of spoken practices inside the classroom. So we have pair work, individual work, and the group work. So intensive speaking practices along with the grammar. உங்களுக்கு கிராமரோட சேர்த்து நாங்க ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸை ஃபர்ஸ்ட் டேல இருந்து நாங்க கொண்டு போறோம். நீங்க கிராமர் படிக்கிறன்றது உங்களுக்கு சரியா, டிரெக்டா கிராமர் படிக்க மாட்டீங்க. கிராமரோட சேர்த்து தான் ஸ்போக்கனையும் நீங்க கவர் பண்ண போறீங்க. அப்ப நீங்க கிராமருக்கண்டு ஸ்போக்கனுக்கண்டு தனித்தனியே நீங்க டைம் அலோகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு சரியான ஒரு லேர்னிங் பாத்து நாங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். வை? கிளாஸ் ரூம்ல ப்ராக்டிஸ் பண்ற விஷயத்த நீங்க ப்ராக்டிக்கலா அவங்களோட ரியல் லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். சோ அது எந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டக் ஆகிருக்கீங்க, எங்க பிளவுறீங்க, எந்த இடத்துல நீங்க சரியான முறையில போகணும்ன்றது. ஸோ யூ ஹாவ் டு புட் ஆல் யுவர் ப்ராக்டிஸ் இன் டு த ரியல் வேர்ல்ட். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் நாலேஜ். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்படி இதை நான் வந்து ரியல் வேர்ல்ட்ல அதை அப்ளை பண்ணலாம்னு. ஐ ஹாவ் டு அப்ளை தட். கிளாஸ் ரூம்ல டீச்சரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு படிச்சா காணும், அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணா காணும் இருக்கல. அது நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயத்த அடுத்த நாள் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி தான் உங்களோட அப்ரோச்சஸ் எங்களோட அப்ரோச்சஸ் எல்லாமே இருக்க போது. ஏன்டா அங்களோட டீச்சிங் ஸ்டைலே பார்த்தோம்டா ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் ஒவ்வொரு ஸ்போக்கன் ப்ராக்டிஸும் ரியல் வேர்ல்ட் நாங்க டே டு டே லைஃப்ல என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை பேஸா வச்சுதான் நாங்க இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதலாவது நாள்ல நாங்க வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஈஸி தானேன்னு யோசிப்பீங்க. நோ, ஈஸி தான், ஆப்வியஸ்லி ஈஸி தான். ஆனா அதை நாங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணலாம்ன்றது இருக்கு. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நாங்க ஒரு ஆஃபீஸுக்கு போற ஒரு கான்ஃபரன்ஸா இருக்கலாம், இன்டர்வியூக்கு போறா இருக்கலாம், மீட்டிங் போறா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்ட மீட்டப் இருக்கலாம், கெதரிங்கா இருக்கலாம், யூனியனா இருக்கலாம், எதுக்கு போனாலும் எந்தெந்த இடங்கள்ல எப்ப எப்படிங்களாங்களே
இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப முதல் நாள்ல இருந்தே நீங்க கிராமரோட சேர்த்து ஸ்பீக்கிங்கையும் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப உங்களுக்குரிய அந்த ஸ்பீக்கிங்குரிய பாத்து நாங்க கிரியேட் பண்றோம். அப்ப டே 1க்கும் டே 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். டே 2ல இருந்து 3க்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். 3 to 4 ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய லெசனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு லெசனை நீங்க மிஸ் பண்ணா கூட அடுத்த நாளுக்குரிய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ 100க்கு 100% உங்களுக்கு விளங்குறதுக்கான சான்ஸ் இல்லை. ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப அதை நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணி வந்தா தான், இப்ப சொல்லுவேன் மலையேற போக்குல மலையேறதுக்கு உங்களை ஹைக்கிங் கைடு வந்து உங்களுக்கு முன்னுக்கு போவே. அவர் சொல்ற சரியான முறைகளை நீங்க பின்பற்றி போனாதான் மலையில சறுக்காம அட்டையில கடி வாங்காம சரியான ஈஸியா உங்களால மேல ஏறக்கூடியமா இருக்கு. இல்ல அவர பாட்டுல சொல்லிட்டு போட்டும் நான் எனக்கு விருப்பமான செய்வேன்டா உங்க அட்டையிட்ட கடி வாங்கிட்டு குழியில விழுந்து எடுக்கணும், இல்லாட்டி மலையில இருந்து கீழே விழுந்துருவோம். அப்ப உங்களுக்கு என்னென்ன முறையில நாங்க கைட் பண்ணமோ இன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அதை நீங்க சரியான முறையில ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 monthல இங்கிலீஷ் பேசுறன்றது நாங்க இல்ல, நீங்களே உங்களை நம்ப மாட்டீங்க, அப்படி நீங்க பேசுவீங்க. மூன்றாவது பற்றி சொல்லிட்டேன். 4வது பார்த்தோம்னா நான் சொன்னேன் கான்பிடன்ஸ். சோ உங்களுக்கு நாங்க உங்களுடைய கான்பிடன்ஸை பில்டப் பண்றதுக்குரிய ட்ரைனிங் தருவோம். உங்களுக்கு அதுக்குரிய சகல வழிமுறைகளும் எங்களோட ஆசிரியர்கிட்ட இருந்து கிடைக்கும். இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லி லேர்னிங் என்வாயன்மெண்ட், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். We call it student centered learning environment. So here you can have a good interaction with your English instructor. உங்களுக்கு படிப்பிக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்டரோட சேர்த்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ட்ராக்ஷனை நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்க 10ல் 100 தரம் டவுட் கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா சரியான முறையில உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப இந்த கான்பிடன்ஸை நாங்க பில்டப் பண்ண இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐம் செல்ஃப் கான்பிடென்ட் எல்லாம் இந்த சிவில போட்டிருப்பாங்க பாருங்க. யாரை கேட்டாலும் வந்து நான் செல்ஃப் கான்பிடென்ட் இல்ல. செல்ஃப் கான்பிடன்ஸ் கிரியேட் கான்பிடன்ஸ் நாங்க உங்களுக்கு உருவாக்குறதுக்குரிய வழிமுறைகளை தருவோம். அதுல இருந்துதான் நீங்க உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை உருவாக்குறீங்க. பயம் தேவையில்லை. தமிழ் மொழிய தமிழ் லாங்குவேஜ் எப்படி நாங்க பேசுறோமோ, தமிழ் மொழியில எப்படி பேசுறோமோ அதே போல இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண போறோம். இப்ப சின்ன வயசுல பாருங்க, சின்னாக்களை பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சின்ன பிள்ளைகளும் வந்து சரியா இங்கிலீஷ் தமிழ் பேசுறாங்களா பிறந்ததுல இருந்து? அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பிள்ளைகள் இருக்கு, அவ்வளவு வேர்ட்ஸ் தெரியாம இருக்கு. அதே போலதான் லேர்னிங் இங்கிலீஷும் அதே போலதான் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. அப்ப ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்கு அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதை நாங்க we cannot study as a subject. நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு நாள் இங்கிலீஷ் படிச்சது அப்படி சப்ஜெக்டா படிச்சோம். That's why still we are unable to express our ideas in English. அப்ப சப்ஜெக்டா இங்கிலீஷ படிக்கிறதால we cannot speak language. அப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கிரியேட்டர் கான்பிடன்ஸை கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த கான்பிடன்ஸை நாங்க கிரியேட் பண்றதுக்கு என்ன செய்யறோம்டா, அந்த ஸ்போக்கன் ப்ராக்டிஸ்ல உங்களுக்குரிய இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், பேர் ஒர்க்கா இருக்கலாம், குரூப் ஒர்க்கா இருக்கலாம், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் கொண்டு வர என்னால முடியும். முதல் நாள் நான் புல விட்டாலும் 2ஆம் நாள்ல புல விட்டாலும் எத்தனை தரம் புல விட்டாலும் அடுத்தது என்னால பேசலும் என்ற அந்த கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு தேவை. புலறதை பற்றி நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Because we have to make the mistake when we learn the language, because we are learning from the mistakes. Without making the mistakes, you will not understand where you make the mistakes, where you stuck. புல விடாம உங்களுக்கு எங்க புல இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாது. You cannot find out the mistake. நீங்க எங்க ஸ்டக் ஆகுறீங்கன்றதை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. So therefore you have to make the mistake in learning. படிக்கும் போது நீங்க புல விடத்தான் வேணும். Because your last mistake is your best teacher. It's said in English. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க உங்களோட கடைசி புல தான் உங்களோட பெஸ்டான ஒரு ஆசிரியர். அப்ப நீங்க புல விடத்தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்க லேர்னிங்ல வந்து சரியான முறையில போறீங்கன்றது. நீங்க அப்ப அங்க அந்த பிள்ளைய விட்டு நீங்க பழகும் போதுன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வருது. இங்கிலீஷ் வந்து இட்ஸ் அ லாங்குவேஜ். நீங்க வந்து 100க்கு 100% இங்கிலீஷை சரியான முறையில மெட்டிக்கலா சரியா பேசின்னு வந்து இங்கிலீஷ் டீச்சராவோ அல்லது வந்து ஒரு ப்ரொஃபஸராவோ வரக்கூடியது. நீங்க என்னத்துக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க? உங்களுடைய நாளாந்த தேவை ஏதோ அதை நீங்க இங்கிலீஷ்ல நிறைவேற்றுறதுக்காக இங்கிலீஷ் படிக்க போறீங்க. அதனால நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்க புல விட்டாலும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிங்க. புல விட்டா பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன், இட்ஸ் டோட்டலி ஃபைன். No one is going to blame you.
யாருமே நீங்க இங்கிலீஷ்ல புலவிட்டீங்கன்னு பேச போறது இல்ல. And in the English now, it's a basic requirement in your life. Early days, past day, it was the added advantage. முதல்ல பழைய காலத்துல சேவிஸ் கிரியேட் பண்ணாங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இங்கிலீஷை வந்து ஒரு அடட் மேலதிக தகமையா தான் வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அது உங்களுக்கு ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. வாட் எவர் யூ டூ, வேர் எவர் யூ கோ, இங்கிலீஷ் இஸ் நீடட். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க போனாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை. அப்ப அந்த கான்பிடன்ஸை பிழை இல்லாம நாங்க உங்களுக்கு உருவாக்குறதுக்கு we are ready to help you. And no distractions, that's important. நீங்க லேர்னிங்ல வரும்போது the distractionன்றது உங்களுக்கு இருக்கக்கூடாது. there will be, உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இருக்கிற சொசைட்டி அப்படி. நீங்க புலவிட்டோனே சரி, அல்லது வந்து இங்கிலீஷ் பேசினோடனே உங்களை அப்படி பாக்குறாக்கள் எல்லாம் ஒரு டைம்ல இருந்தாங்க. இப்ப அந்த டைம்ல வந்து இங்கிலீஷ் ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப இங்கிலீஷ் ஒரு பேசிக் நீடா இருக்கு, அது ஒரு அடிப்படை தகமையா இருக்கு. அப்ப அதனால வந்து நீங்க பிளவிட்டா சிரிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏசுறதுக்கும் உங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்லை. இங்கிலீஷ் பேசினா தான் நீங்க உங்களை மதிப்பாங்க. அதனால வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான், இவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறவன் ஒரு நாள் நமக்கு இங்கிலீஷ் படிப்பிக்க போறதும் இல்லை, இங்கிலீஷ்ல வர தேவைகளை நிறைவேற்ற போறதும் இல்லை. கிளாஸ்ல படிக்கும் போதும் guys, நீங்க தனியா ஒரு இடத்துல இருந்து படிக்கிறது வந்து உங்களுக்கு எப்பயுமே அந்த கிளாஸ்ல ஃபுல் ஃபோக்கஸா நீங்க அந்த கிளாஸ்ல உங்களுக்குரிய வேலைகளை செய்யக்கூடியமா இருக்கு. இந்த விஷயங்கள், இந்த 5 விஷயங்களை இப்ப நீங்க வேற எதுவும் யோசிச்சீங்களோ தெரியல. பாருங்க, சிம்பிளான 5 விஷயம். இதுல வந்து நாங்க உங்களுக்கு கிராமர் சொல்லி தர போறோம். அதுக்கு பிறகு ஸ்போக்கன் பிராக்டிசஸ்ல இந்த ஸ்போக்கன் சொல்லி தர போறோம். இப்படி நீங்க வீட்டு இருந்து பை ஹார்ட் பண்ணணும், பாடமாக்கணும், மனப்பாடம் பண்ணிட்டு வரணும், டீச்சர் சொல்ற வேலையை ஸ்ட்ரிக்டா செய்யணும், எதுவுமே இல்லை. தீஸ் ஆர் த ஈஸியஸ்ட் 5 steps. இந்த வழிமுறையை நீங்க சரியா இந்த 2 மாசமும் பின்பற்றீங்கடா, it's matter of simple. You can definitely speak English. You can express your ideas in English. Think about it. Learning English and speaking English in just in 2 months. 2 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கிறன்றது உங்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா நீங்க உங்களை கேட்டு பாருங்க. 2 மாசம் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. and then you gonna communicate in English. wow. அப்படி யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு இங்கிலீஷ்ல இவ்வளவு விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்க வந்து ஹியூமிலியேட் பண்ணப்பட்ட சந்தர்ப்பங்கள், உங்களை வந்து நிறைய பேர் வந்து ஹியூமிலியேட் பண்ண சந்தர்ப்பங்கள் இருக்கு. நீங்க அந்த இங்கிலீஷ் இல்லாம உங்களுக்கு கிடைச்ச ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இந்த மிஸ் ஆயின சந்தர்ப்பங்கள் இருக்கு. வேற இடங்கள் உங்களை பிள்ளைக்காக வந்து ஒரு மீட்டிங் போனீங்கன்னா இங்கிலீஷ்ல பேச முடியாம, பிள்ளைக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாம இருந்த சந்தர்ப்பங்கள் நிறைய ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது இங்கிலீஷ் இல்லாம நிறைய இடத்துல நாங்க அவமானப்பட்ட இடங்கள் இருக்கு. அல்லது இங்கிலீஷ் இல்லாம எனக்கு வந்த விஷயத்துல இருந்து நான் பின்வாங்கக்கூடிய நிலைமையிலே இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துல இந்த எல்லா பேரியர்ஸையும், இந்த எல்லா அவமானங்களையும் தாண்டி 2 மாசத்துல இங்கிலீஷ் பேசுறன்றது கன்சர்னிங். சோ நீங்க செய்ய வேண்டியது, இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ண பிறகு நாங்க உங்களுக்கு நீங்க எப்படி படிக்கணும்ன்றதுக்குரிய வழிமுறைகளை சொல்லி தருவோம். அதை சரியா ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் guys. I'm telling you again, திரும்பியும் சொல்றேன், இது கஷ்டமான விஷயம் இல்ல. நீங்க இங்கிலீஷ் படிக்கணுமெண்டா, சரியான முறையில படிக்கணுமெண்டா, இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது. நீங்க ஒரு லெக்சர்ல ஒரு லெசனை 5 வீதம் தான் உள்வாங்கிக் கொள்றீங்க. நீங்க நோ மேட்டர் ஹவு லாங் யூ ஸ்டடி, நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்கன்றது பிரச்சனையே இல்லை. நீங்க 10 மணி தேலம் படிக்கலாம், 6 மணி தேலம் படிக்கலாம், 1/2 மணி தேலம் கூட படிக்கலாம். ஆனா ஒரு லெக்சர்ல நீங்க உள்வாங்குற விஷயம், அதை நீங்க உள்ளுக்குள்ள எடுக்கிற விஷயம் வந்து வெறும் 5% தான் நீங்க உள்வாங்கி கொள்றீங்க. 2வது, ரீடிங் பை ரீடிங். ஏன் நாங்க ரீடிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்டா பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கணும்னா கட்டாயமா உங்களுக்கு ரீடிங் தேவை. ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லை, எது படித்தாலும் ரீடிங், வாசிப்பு உங்களுக்கு ஒரு ஃபுல்னஸை கொண்டு வரும். அதனால ரீட் பண்ணுங்க. ஆடியோ விஷுவல்ஸ் லைக், அடுத்தது வந்து படம் பார்க்குற இருக்கலாம், பாட்டு கேட்குற எல்லாம். இவ்வளவு நாள் வந்து படம் பார்த்தது வந்து அதுல அது என்ன சொல்றது, படத்துல கிராபிக்ஸுக்காக பார்த்துருப்பீங்க, அல்லது வந்து அதுல மியூசிக், அதுல அந்த பிரம்மாண்டத்துக்காக படம் பார்த்துருப்பீங்க. பாட்டு கேட்கக்குள்ள மியூசிக் நல்லா இருக்கு, நல்ல வைபா இருக்கு, மியூசிக் கேட்டிருப்பீங்க. இனி படம் பார்க்கும்போது அந்த வார்த்தையில இருந்து ஒரு வேர்ட் சரி என்னால சரியான முறையில அதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு கிரகிக்க பாருங்க. ஏன் தெரியுமா, இந்த ஆடியோ அல்லது இந்த விஷுவல்ல நீங்க படிக்கிற விஷயம் 20% உங்களுக்கு உள்வாங்கப்படுது. அப்படித்தான் நீங்க தமிழ் பாட்டுகளை எப்படி நீங்க மனப்பாடம் பண்றீங்க,
மினக்கட்டு வீட்டை இருந்து ஒரு டைம் அலோகேட் பண்ணி புத்தகம் எடுத்து பாட்டு புத்தகத்தை எடுத்து பாடமாக்கியா நீங்க பாட்டு படிக்கிறீங்க? இல்ல, திரும்ப திரும்ப ரெண்டு மூணு நேரம் கேட்டாலே நிறைய பேர் அந்த பாட்டை ஃபுல்லாவே நீங்க படிச்சிருவீங்க. அப்ப இனி இங்கிலீஷ் பாட்டு கேட்கும் போதும் இங்கிலீஷ் படம் படிக்கும் போதும் பாடத்தை பார்க்கும் போதும் அட்லீஸ்ட் அதுல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் சரி என்னால விளங்கி கொள்ளக்கூடியமா இருக்கா, அதை எனக்கு பேசக்கூடியமா இருக்கான்றது ட்ரை பண்ணுங்க. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். நீங்க படிக்கிற விஷயங்களை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், சொல்லி பார்க்கலாம். உங்களை யாருக்கா நீங்க கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து சொல்லி பார்க்கலாம், இந்த விஷயத்த நான் படிச்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி இப்படி விஷயங்கள் நடந்து, இந்த கேமரா எப்படி செய்யணும்ன்றது கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து சொல்லி பாருங்க. அங்க நீங்க 30% அதை உள்வாங்குறீங்க. குரூப் டிஸ்கஷன்ஸ் 50%. எப்பயுமே ஷேரிங் தி ஐடியாஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸோட, பேர்ஸோட, டீச்சர்ஸோட நீங்க ஷேர் பண்றீங்களோ, நாட் ஓன்லி த லாங்குவேஜ், நீங்க என்ன செய்யறனாலும் ஷேரிங்ல உங்களுக்கு 50% நீங்க அதுல பெனிஃபிட்ஸ் எடுக்கிறீங்க. அப்ப அதுக்காக இந்த கிளாஸ்ல என்னன்னா உங்களுக்கு பிரேக் ரூம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பிரேக் ரூம்ன்றது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ். டீச்சர்கிட்ட படிச்சா மட்டும் காணாது, பேர் ஒர்க்ஸ் காணாது. நீங்க பயம் இல்லாம உங்களோட ஒப்பீனியன்ஸை எல்லாருக்கும் சொல்லணும். அதை பயம் இல்லாம ஷேர் பண்ண சரியோ பிள்ளையோ, தட்ஸ் அ டிஸ்கஷன். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் டிஸ்கஷன். நாங்க பயம் இல்லாம ஷேர் பண்றோம். சரியா இருந்தா ஆர்கியூமெண்ட் நடக்கும், பிள்ளையா இருந்தா ஏதோ அதுக்குரிய விஷயங்களை நாங்க மாறி மாறி ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணியோ சரி அதுக்குரிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியோ நாங்க ஃபைனலைஸ் பண்றோம். அப்ப டிஸ்கஷன்ல இருந்து நீங்க 50% எடுக்கிறீங்க. அப்ப இந்த கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு பிரேக் ரூம் என்ற ஆப்ஷன்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அடுத்தது நான் சொன்னேன் தானே, practice is a mantra. அது ஒரு மந்திர மாதிரி. The more you practice, the more you speak. While you cook, while you drive, while you ride, while you play, while you watch movies, என்னென்ன வேலை செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் இங்கிலீஷ் ரிலேட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏனண்டா நாங்க முக்காசி சாரி 75% நாங்க பிராக்டிஸ்ல உள்வாங்கி கொள்றோம். அதான் இந்த கிளாஸ்ல நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. அடுத்தது தி பெஸ்ட் வே. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கொள்றதுக்குரிய பெஸ்ட் வே என்ன தெரியுமா? யூ ஹேவ் டு டீச் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்க. டீச் அதர்ஸ். வாட் யூ லேர்ன் டுடே யூ டீச் தெம் டுமாரோ. நீங்க இன்னைக்கு என்னத்தை படிச்சீங்களோ அதை நாளைக்கு படிப்பீங்க. ஸோ படிப்பிக்கிறதால நீங்க 90% உள்வாங்கி கொள்றீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நாங்க உங்களுக்கு தாரது உங்களோட செல்ஃப் லேர்னிங். இப்போ சிலாக்களுக்கு செல்ஃப் லேர்னிங் பண்ணிருப்பாங்க, ஆனால் அதை இன்றைக்கு வரைக்கும் ஃபெயிலியரா இருக்கும். காரணம் என்னன்னா அது எப்படி படிக்கிற அதுக்குரிய ப்ராப்பரான வழிமுறை தெரியல. பட் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க. லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எதென்றாலுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இப்படித்தான் இதெல்லாம் பேஸா வச்சுதான் இந்த இங்கிலீஷ் கிளாஸஸ் நாங்க கொண்டு போக போறோம். ஓகே, கிவ் மீ 5 minutes. எனக்கு ஒரு 5 minutes தாங்க, யாருமே லீவ் ஆகாதீங்க. இந்த 5 minutesல அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட், இப்போ உங்களுக்கு தெரியும் பேசிக் லெவல்னா கிராமரை மட்டும் வச்சு கொண்டு போவோம். இப்ப நான் சொன்னேன் தானே, கிராமர்ல படிச்ச விஷயங்களை டே டு டே லைஃப்ல நாங்க அப்ளை பண்ணணும்னு சொன்னேன் தானே. அப்ப அதுக்குரிய அட்வான்ஸ் லெவலுக்கு ஆகல. பேசிக் அடிப்படையில இங்கிலீஷ் தேவைப்படுறாக்கள் இல்ல, அவங்களுக்கு இதை விட சிம்பிளான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அட்வான்ஸா இங்கிலீஷ் தேவைப்படுறவங்களுக்குரிய ஆக்டிவிட்டி தான் அது. பாருங்க, என்னதான் நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சரியா தெரிஞ்சிருந்தாலும் சரியான முறையில என்னுடைய ஆன்சர்ஸை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண முடியல. எங்க ஸ்டார்ட் பண்ற எங்க முடிக்கிறன்ற பிரச்சனை இருக்கு இங்கிலீஷ்ல. தமிழ்லையும் சில நேரங்கள் இந்த பிரச்சனைகள் வரலாம். அப்ப கிவிங் த லாங் ஆன்சர்ஸ், முழுமையான நீளமான ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு வழிமுறை தான் ப்ரொவைடிங் தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன். என்னது, நீங்க லாங் ஆன்சர் கொடுக்கணும்டா, இங்கிலீஷ்ல ஒரு முழுமையான ஆன்சர் கொடுக்கணும்டா, இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பயம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கல. முதலாவது, உங்கள்ட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குரிய பாயிண்ட்டை கொடுங்க. இதான் இந்த கேள்விக்குரிய பாயிண்ட், இதான் சிம்பிள். பாயிண்ட்டை கொடுத்துட்டு அடுத்துதான் நீங்க செய்ய வேண்டியது, நீங்க அந்த சொன்ன பாயிண்ட்டுக்குரிய அந்த ஆன்சருக்குரிய ரீசன் என்ன, வாட்ஸ் ரீசன். ஸோ யூ ஹாவ் டு கிவ் த ரீசன் தேர் பிகாஸ். அப்ப ரீசனை கொடுக்கும்போது பிகாஸ் என்ற விஷயத்த பாவீங்க. அப்ப ரீசனை கொடுத்துட்டீங்க. ரீசனை கொடுத்த பிறகு அந்த ரீசனுக்கு சப்போர்ட் பண்ற முறையில உங்களுக்கு ஏதாவது 2-3 வார்த்தைகள் போடணும், சென்டென்ஸ் பாவிக்கலாம்னா அந்த அடிஷனல் சென்டென்ஸை பாவிக்கக்குள்ள மோர் ஓவர் பாவிக்கலாம், அண்ட் ஆல்சோ பாவிக்கலாம், ஆல்சோ பாவிக்கலாம், அடிஷனலி என்றதை பாவிக்கலாம். அதை பாவிச்சு அந்த சென்டென்ஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க சொன்ன விஷயத்த ப்ரூஃப் பண்ண விரும்பினீங்கடா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது ஃபார் இன்ஸ்டன்ட், இப்படியான வார்த்தைகளை நான் இப்ப உங்களுக்கு இது டெமோ காட்டணும்ன்றதுக்காக ஃபாஸ்டா கொண்டு போறேன். பட் இப்படியான பிராக்டிசஸ் தான் இந்த கிளாஸ்ல, அட்வான்ஸ் கிளாஸ்ல நடக்கும். அங்க உங்களை கிராமரை வச்சு இதுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணுங்க, இதுக்கு டக்டிக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுங்க, அப்படி எதுவுமே இல்லை. இந்த கிராமர் பாயிண்ட்ஸுக்கு
பாருங்க, இதான் ஸ்போக்கன் ப்ராக்டிஸ். இதான் உண்மையான ஸ்போக்கன் ப்ராக்டிஸ். கிராமரை படிச்சுட்டு அதுல இருக்கிற 5 வசனங்கள் சொல்லிட்டு போனா காணாது. நாங்க படிச்ச விஷயத்த ரியல் லைஃப்ல இப்படித்தானே அப்ளை பண்ண. தமிழே அப்படித்தானே நாங்க பேசுவோம். சும்மா ஜோதிச்சு பாருங்க. நாங்க சொல்ற விஷயத்துக்கு ஒரு ரீசன் கொடுத்து, அதுக்கு சப்போர்ட்டிவான ரீசன் கொடுத்து எக்ஸாம்பிளோட முடிக்கிறோம். அதே தான் நாங்க இங்கிலீஷ்லயும் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, who is your favorite person? நம்ம தமிழ் ஓகே, மை ஃபேவரட் பர்சன் இஸ் குமார் சங்கக்கார் அப்படியே சொல்லி முடிச்சிடும். அதுக்கு பிறகு அதை எங்க ஸ்டார்ட் பண்ற அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் ஆன ஆன்சர் கிரியேட் பண்ணணும்டா. மை ஃபேவரட் பர்சன் இஸ் குமார் சங்கக்கார் பிகாஸ் he is a good cricketer and good personality. அவர் நல்ல கிரிக்கெட்டர் மட்டும் இல்ல, நல்ல ஒரு மனுஷன். Moreover, he is an extraordinary player of the Sri Lankan cricket crew and he led his team very well in his past years. என்னது, அவர் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம்லயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஒரு முழு நிறைவான ஒரு பிளேயர் வந்து. அதே நேரத்துல பார்த்தோம்டா, அவர கேப்டன்சிக்குல அவர் வந்து கேப்டன் பண்ணதுக்குல நல்ல முறையில டீமை லீட் பண்ணியிருந்த. ஃபார் இன்ஸ்டன்ட், அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கன் டீம் ஹேஸ் ஒன் T20s மெனி டைம்ஸ் அண்டர் ஹிஸ் கேப்டன்சி. அவர தலைமைக்குள்ள இலங்கை வந்து 20க்கு 20 மேட்ச்ல நிறைய மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, எனக்கு பயம் இல்லாம 2 ஆன்சரை நான் வந்து ஃபுல்லா சொல்லிட்டேன். அதுல வந்து இது பிழைக்குமா அது பிழைக்குமான்ற எந்தவித பயமுமே எனக்கு இல்ல. கிராமர் சரியா இருக்கு, ஆர்கனைஸ் அந்த ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கு, ப்ராப்பரான முறையில நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இங்கிலீஷ் ஸ்போக்கன் கிளாஸ்ல உங்களுக்கு தேவைப்படுற விஷயம். ஸோ இது வந்து அட்வான்ஸ் கிளாஸுக்கு நடக்கிற விஷயம். பேசிக் கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா இதுல சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து அந்த பேசிக்ல ஆட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. அப்ப பேசிக்கை கம்ப்ளீட் பண்ண வருவாங்க. அடுத்தது ஃப்ரீயா நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் பண்ணலாம். பேசிக்கை 2 மாசம் படிச்சுட்டு பேசிக் தெரிஞ்சா மட்டும் காணாதானே நாங்க அட்வான்ஸுக்கு மூவ் பண்ணணும். அப்ப அடுத்த நீங்க அட்வான்ஸுக்கு ஃப்ரீயா மூவ் பண்றதுக்குரிய வழிமுறையை செய்யக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்க, ப்ரொவைடிங் த கண்ட்ராஸ்டிவ் ஐடியாஸ். கண்ட்ராஸ்டிவ் ஐடியா இப்ப நாங்க இதுக்கு முதல் பார்த்தது என்னது, மேலதிக தகவல் கொடுக்கிறது. இப்ப 2வது மெத்தட் பாத்தீங்கன்னா கண்ட்ராஸ்டிவ் ஐடியான்னு சொன்னா எதிர்மறையான தகவல்கள் கொடுக்கிறது. கொண்டு முரண்பட்ட கருத்துக்களை கொடுக்கலாம். டு யூ லவ் மியூசிக்? அப்ப பாயிண்ட்ஸ் சொல்றீங்க, மியூசிக் பிடிக்குமா பிடிக்காத பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்குரிய காரணத்தை சொல்றீங்க. அந்த காரணம் கொடுத்துட்டு அதனுடைய எதிர்மறையான ஐடியாவையும் கொடுக்கலாம். பாருங்க, டு யூ லவ் மியூசிக்? எஸ், ஐ லவ் மியூசிக் பிகாஸ் இட் கிவ்ஸ் மீ பிளஷர் வென் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட். நான் என்ன ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தத்தில் இருக்கும் போது இது எனக்கு ஒரு பிளஷரை கொண்டு வருது, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸை கொண்டு வருது. ஒன் தி அதர் ஹேண்ட் பட் பாவிக்கலாம். பட் ஆனால் ஒன் தி அதர் ஹேண்டாலும் அதே அர்த்தம் தான். ஆனா it can trigger bad memories in my past life. அந்த பாஸ்ட் லைஃப்ல என்ன சில பாட்டுல கேட்டோம்னா லைஃப்ல நடந்த பழைய அந்த கஷ்டமான விஷயங்களை சில பாட்டுகள் நமக்கு மைண்டுக்கு கொண்டு வரும். ஸோ அப்ப மியூசிக்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குண்டு ஆப்போசிட்டான ஐடியாஸ், கண்ட்ராஸ்டிவான ஐடியாஸை நாங்க இங்க பாவிக்கிறோம். அப்ப இது இன்னொரு முறை. இப்படி லாங் ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ யூ கேன் ஃபாலோ தட். அப்ப இந்த பிராக்டிஸ் தான் உங்களோட கிளாஸ்ல நடக்க போகுது. இப்ப சொல்லிச்சு பாருங்க, அப்ப இப்படியான வழிமுறைகள்ல எப்படியான பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது ஈஸியா இல்லையான்றதை நீங்களே சும்மா யோசிச்சு பாருங்க. So this is how we conduct our classes and this is how we train our students to express their ideas in English. இங்கிலீஷ்ல அவங்களோட ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இப்படித்தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்றோம், ஹெல்ப் பண்றோம். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிசஸ் இருக்கு, லிசனிங் ப்ராக்டிசஸ் இருக்கு, ஸ்பீக்கிங்க்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நாங்க ப்ரொவைட் பண்றோம். வை? நாங்க என்னதான் ஏஷியன்ஸோட இங்கிலீஷ் பேசினாலும் வெள்ளக்காரர்களோட இங்கிலீஷ் பேசுற அனுபவம்ன்றது வித்தியாசம். யூ ஷுட் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு கட்டாயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்ப அதுக்காக நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே ஸ்பீக்கிங் அக்கௌண்ட் தரோம். அந்த ஆப்ல நீங்க வெள்ளக்காரர்களோட பேசி பழகுற மாதிரி 120 கன்வர்சேஷன்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு 2 படி பார்த்தாலும் 60 நாளைக்கு 2 மாசத்துக்கு நீங்க 120 கன்வர்சேஷன்ஸ் சிம்பிளா இங்கிலீஷ்ல அவன் பேசுற ஆக்சென்ட் என்ன, அவன் என்ன லாங்குவேஜ் பேசுறான், எப்படி பேசுறான், நீங்க அவங்களோட பேசி அதை ரெக்கார்ட் பண்ணலாம். யூ கேன் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். எப்படி நீங்க அவங்களோட பேசுறீங்கன்றத பார்த்து பழகக்கூடிய அந்த ஆப்பை நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அண்ட் நான் சொன்னது போல உங்களுக்குரிய குரூப் டிஸ்கஷன்ஸும் இருக்கு. யூ ஹேவ் த குரூப் டிஸ்கஷன்ஸ். யூ ஹேவ் லாட் டு டூ ஹியர் guys. Trust me, within these 2 months, we guarantee, we promise you, more than the guarantee, we promise you that we can make you speak English if you join us and if you do what
யூ ஆர் ஆஸ்க்ட் டு. நீங்க எங்களை ஜாயின் பண்றது மட்டும்தான். அதே நேரத்துல ரெண்டாவது செய்ய வேண்டியது, நாங்க உங்களுக்கு என்னென்ன வேலையை எப்படி எப்படி செய்ய சொல்றோமோ, சிம்பிள் தான். அவங்கள வந்து கஷ்டப்படுத்த போறது இல்ல. சரியான முறையில அந்தந்த வேலையை செஞ்சு வந்தீங்கன்னா 2 மாசத்துல நீங்களே அந்த சேஞ்சஸ பாப்பீங்க. இப்ப உங்களுக்கு நிறைய வீடியோ பிராக்டிசஸ் இருக்கு. முதல் நாள்ல இருந்தே நீங்க வீடியோ செய்ய போறீங்க. அப்போ முதல் நாள் செய்யற வீடியோக்கும் 5ஆம் நாள் செய்யற வீடியோஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். நீங்க 5ஆம் நாள் செய்யற வீடியோக்கும் 10வது நாள் செய்யற வீடியோக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். அதை தாண்டி டீச்சர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து குரூப்ஸ்ல போடுவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யும் போது கம்ப்ளீட்லி இந்த 2 மந்த் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த 2 மாசத்துல யாரெல்லாம் கிளாஸுக்கு ப்ராப்பரா அட்டென்ட் பண்றீங்களோ, நாங்க அட்டெண்டன்ஸ் கட்டாயம் பார்ப்போம். யாருக்கு ஒவ்வொரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணி இந்த நோட்ஸ் செஞ்சு டீச்சர் தர வீடியோஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாம் சரியா செய்றீங்களோ, இந்த 2 மாசம் இட்ஸ் மேட்டர் ஆஃப் சிம்பிள். இதை நாங்க உங்களுக்கு பயம் இல்லாம 100% நாங்க சொல்லலாம். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. எங்கள்கிட்ட அதுக்குரிய எவிடன்ஸும் இருக்கு, அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அதை எப்படி கைட் பண்ணணும்ன்ற அந்த ஸ்கில்லும் எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அதனால நாங்க பயம் இல்லாம எல்லாருக்குமே சொல்லிலும், அதே நேரத்துல எங்கள்கிட்ட படிச்சு பயன்பெற்ற மாணவர்கள் இந்த கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுற ஆக்கள்ற ஃபீட்பேக்ஸ், டெஸ்டமோனியல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா, ஃபீட்பேக் வீடியோஸ் வந்து எங்களோட ஃபேஸ்புக்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. அது எல்லாத்தையுமே போய் பாத்தீங்கன்னா யூ கெட் த கிளியர் பிக்சர். இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான ஒரு கிளியரான ஐடியாவை உங்களுக்கு பெறக்கூடியதா இருக்கு. அதை தாண்டி நீங்க நிறைய வழிமுறைகள் எங்களை தொடர்பு கொண்டும் உங்களோட டவுட்ஸ் சந்தேகங்களை நீங்க தெளிவுபடுத்தி கொண்டு இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க ஜாயின் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்போ நான் கேட்கறது, are you ready to make the right decision in your life? This is the chance to change your life. Believe. ஸோ லைஃப்ல ஒரு ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ நாள் வென்ஸ் பண்ணீங்க, நீங்க லேட் ஆயிடுனா ஐயோ தாமதிச்சுட்டேன் எதுவுமே இல்லை. This is the time to make the right decision. So, are you going to study English or acquire English? Study. English படிக்கிறதுக்குண்டா நீங்க எந்த கிளாஸுக்கும் போக தேவையில்ல, ஒரு புக்கை வாங்கினீங்கன்னா வீட்டில இருந்தே படிச்சிடலாம். இங்கிலீஷ் படிக்கிறதால இங்கிலீஷ் பேச முடியாது. யூ ஹாவ் டு அக்வயர் த நாலேஜ். அக்வயர்ன்றது பெற்றுக்கொள்ளணும். யூ ஹாவ் டு கெயின் த நாலேஜ், பெற்றுக்கொள்ளணும். ஸோ வி நெவர் டீச் அவர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆல்வேஸ் கைட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எங்களோட கிளாஸ்ல படிப்பிக்கிறதே இல்லை, நாங்க எல்லாரையுமே கைட் பண்றோம். ஸோ கைட்ல அந்த கைட்லைன்ஸ் சரியா ஃபாலோ பண்றாங்க தான் அந்த நாலேஜை அக்வயர் பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க, கெயின் பண்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க தயாரா ரெடியாண்டா இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஓரியன்டேஷன் எப்படி நடக்க போகுது. ஸோ நீங்க அதுக்கிடையில ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல 2 மாசம் நீங்க நினைச்சதை விட ஒரு சேஞ்சை இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிச்சயம் உங்களோட லைஃப்ல கொண்டு வரும். அதை நான் பயம் இல்லாம உங்களுக்கு சொல்லலும், அதுக்கேற்ற முறையில நீங்க ரெடியா சரி. சரியானே. இந்த ப்ரோக்ராம்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸை பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் 2 மாசத்துல கிழமைக்கு 3 நாள் நடக்க போகுது. ஒரு கிழமையில 3 நாள், 2 மாத ப்ரோக்ராம், ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம். 2 மாசம் கிழமையில 3 நாள், ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த 2 மணித்தியாலம் தான் கிளாஸ் நடக்க போகுது, அதுக்கு அப்புறம் இல்லையாண்டா இந்த 2 மணித்தியாலத்தை தாண்டி நீங்க ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் தேவை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணி நீங்க என்னென்ன வேலை செய்யணும்ன்றது இந்த 2 மாசம் த்ரூ அவுட் திஸ் 2 மந்த் நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா சரி. எப்படி நீங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாமண்டா, ஓரியன்டேஷன் நடக்க போகுது, கிளாஸ் தொடங்க போகுது. நீங்க செய்ய வேண்டியது, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே உங்களுக்கு குரூப்ல ஒரு ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாளைக்கு இமீடியட்டா உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் அவங்க கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம் சம்பந்தமான உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை அவங்க A to Z கிளியர் பண்ணுவாங்க. நீங்க ஜாயின் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஏர்லியாவே கான்டாக்ட் பண்ண கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு மேலதிக சப்போர்ட்ஸ் அவங்க தருவாங்க. அப்படி இல்லாது வாட்ஸ்அப் மூலமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தயாரிக்கும். இந்த கிளாஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து சர்டிபிகேட் எடுத்து வெளியில போன்றதை தாண்டி லைஃப் லாங் எங்கள்கிட்ட லேர்ன் பண்ணக்கூடிய ஆக்சஸுமே ஃப்ரீயா உங்களுக்கு நாங்க வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன தேவைகளோ அதை நீங்க எங்கள்கிட்ட பூர்த்தி செய்து கொள்ள முடியும். லாங்குவேஜ் ப்ராசஸ்ல எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி வந்து இதுக்குரிய கட்டணம் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோண்டு. நான் சொன்ன அவ்வளவு விஷயத்தையுமே சேர்த்து இந்த ப்ரோக்ராமுடைய டோட்டல் கோர்ஸ் ஃபீ வந்து ஜஸ்ட் 10,000 தான். இந்த ப்ரோக்ராமுக்குரிய
டோட்டலான 2 மாசத்துக்குரிய ப்ரோக்ராம் செஞ்சு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமா ஃப்ரீ சர்டிபிகேட், ஆன்லைன் சர்டிபிகேட் இலவசமா வழங்கி வைக்கப்படும். எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 10,000 தான். ஆனால் நீங்க ஒரே டைம்ல பே பண்றா நீங்க 7,000 மட்டும்தான் பே பண்ண வேண்டும். ஃபுல் பேமெண்ட் 10,000. ஆனா நீங்க ஒத்தடியா பே பண்ண போற ஒரு ஆளுண்டா 7,000 ரூபாய் பே பண்ணணும். அப்படி இல்ல கஷ்டம்னா நீங்க 5,000 இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம். ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள 5,000, அதுல இருந்து 2 வீக்ஸுக்குள்ள அடுத்த 5,000 நீங்க பே பண்ணலாம். அதை விட உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் இலகுவா இருக்குமென்று நான் நம்புறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணலாம். உங்களுடைய பேமெண்ட் சம்பந்தமான எந்தவித பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய லேர்னிங் சம்பந்தமான எந்தவித பிரச்சனையா இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நாங்க உங்களை கைட் பண்றதுக்குரிய நிலையில தயாரா இருக்கோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது இந்த ப்ரோக்ராமுக்கு இப்பவே அந்த ஃபார்மை ஃபில் பண்ண ரெடியா எங்க கொள்ளுங்க, கோஆர்டினேட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களை தொடர்பு கொள்ளுங்க, கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓரியன்டேஷன்ல நாங்க மீட் பண்ண போறோம். ஓரியன்டேஷன் அண்டு உங்களுக்குரிய பிளேஸ்மெண்ட் எக்ஸாமும் நடக்க போகுது. நான் சொன்னதானே உங்களை நாங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப அதுக்குரிய பிளேஸ்மெண்ட் எக்ஸாமும் நடக்க போகுது. மறந்துடாதீங்க, ஜாயின் பண்ணுங்க. We are ready to help you, and as we promise, we make you speak English. So come and join us. Let's run this marathon together, and we will reach the destination happily, and you will feel the change in your life. That's for 100% sure. So thank you very much for joining this session. As I told you, I just finished this within the given time, and you are free to take the right decision and take the right decision in your life. Definitely that will change your life. So thank you very much once again. Have a good night, everyone. God bless you. Tada, bye bye. See you.